இன்னைக்கு மார்னிங்கே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிச்சனுக்குள்ளே குக் பண்ண வந்துட்டேன். நேற்று 1 kg ராகி வாங்கி நல்லா கழுவி ஊற வச்சு அப்புறம் வந்து முளைக்கட்டை வச்சிருந்தேன். அது காலைல நல்லா முளைச்சிருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காஞ்சாவே போதும். ஸோ மார்னிங் வச்சு நான் ஈவினிங் வரைக்கும் தான் காய வச்சுருந்தேன். ஸோ அது சைடில் இருக்க நான் வந்து நேற்றே புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ புதினா சட்னி அரைச்சிக்கலாமேன்னு காண்டி சைடில் வந்து பாசிப்பருப்பு சாம்பார். எப்போவுமே பருப்பு சாம்பார் விட பாசிப்பருப்பு சாம்பார் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு, டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சூடான இட்லி, அது கூட நல்லா தாளிச்சம் பண்ண முருங்கைக்காய் சாம்பார். அண்ட் சைடில் வந்து நல்லா டேஸ்டியான புதினா சட்னி. புதினா சட்னி வந்து நீங்கள் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கொம்பு ட்ரை பண்ணாதவங்க மறக்காம ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் காலையில் நம்ம ராகி காய வச்சிருந்தோம், நல்லா காஞ்சிருச்சு. அது வந்து வீட்டில் இருக்கிற பெரிய ஜார் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு உங்க வீட்டு கிட்ஸுக்கு தண்ணி இல்லாட்டி பால்ல கூழ் காய்ச்சி கொடுத்துக்கலாம்.